ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அறுவடை வீடியோ தான். இன்றைக்கும் நம்ம நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான அறுவடைய காரசாரமாக மிளகாயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம வழக்கமாக மிளகா பறிக்கும் போது சும்மா கொஞ்சமாக தான் பறிப்போம், ஒரு கைப்பிடி அளவு தான் பறிப்போம். நான் செடியிலே நிறைய பழக்க விட்டு பறிப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த தடவை மோர் மிளகா போடுறதுக்காக இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிளகாயும் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்களேன், இவ்வளோ கொத்து கொத்தா எத்தனை மிளகா இருக்குது பாருங்க. நம்ம தோட்டத்தில் எல்லா காய்கறி செடிகளும் கலவையாக தான் இருக்கும். அதனால அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது மிளகா செடி. நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ மிளகாய் பறிச்சிருக்கோன்னு. 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாக இருக்குது. கூடவே ஒரு கையில் பிடிக்க முடியல. ஏன்னா எல்லாமே புல்லட் மிளகாய் இல்லையா, எல்லாமே தடிமனான மிளகாய், அதனால வெயிட் கூட. இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளி பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி அறுவடைய ஃபஸ்ட்டு இந்த செடி தக்காளியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா நிறைய கொடி கொடியாக போயிட்டுருக்கு. இந்த ஒரே செடி தான் எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு செடி தான். பார்த்தீங்கன்னா அழகாக கொத்து கொத்தாக இருக்குது. நான் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றா தேடி தேடி பறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், செரி தக்காளி மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே கொத்து கொத்தாக பறிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. நம்ம மற்ற தக்காளி ரகங்கள்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இதை நான் முதல்ல பறிச்சதால அடியில் இருக்குது. மற்றதெல்லாம் போட்டால் அப்படியே நசுங்கிடும். அப்புறம் தக்காளி ஜூஸாக தான் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ போய் மற்ற தக்காளியெல்லாம் பறிப்போம். நான் வழக்கமாக அறுவடையை காலை நேரத்தில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப மதியம் ஆயிடுச்சு. ஏன்னா செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதால செடி தாங்கலை. அதனால் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு தான் காய் பறிக்க வந்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ 11 மணி ஆகுது. இந்த வெயிலே தாங்க முடியல. அடுத்ததாக இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாதி கூட பறிச்சிருக்க மாட்டோம். எல்லாம் எலி தான் காலி பண்ணுது. இங்கே பெரிய பெரிய எலி இருக்குது. ரொம்ப பெருச்சாலின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய எலி, அதெல்லாம் இருக்குது. போட்டு எல்லாத்தையும் படுத்தி எடுக்குது செடியை ஃபுல்லாக. பாருங்கள், கொஞ்சம் இதெல்லாம் செங்காயவே பறிச்சுப்போம். பழுக்க லேட்டானாலும் பரவாயில்ல, ஏன்னா மொத்தமாக எலி தான் காலி பண்ணுது. அடுத்ததாக இது கொடி தக்காளி. இதெல்லாம் சரி பண்ணால் நிறைய காய்க்கும். கொத்து கொத்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மிளகா பறிச்சதில் இங்கே ஒரு செடி விட்டுட்டேன். ஆனால் மிளகா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதையும் பறிச்சிடுவோம் கையோட. இது மாதிரி தான் நான் எங்கெல்லாம் செடி நட்டேன்னு எனக்கே தெரியாது. ஆரம்பத்தில் நாற்று வைக்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா செடியும் வளர்ந்ததுக்கப்புறம் இது வச்சதே தெரியல எனக்கு. எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்களேன், எல்லாம் பழுத்து. இது அப்படியே கொத்தா பறிச்சிருவோம். எல்லாமே பழுத்துருச்சு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடி தக்காளி இருக்குது நிறைய. அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னும் தக்காளி தான் பறிக்க போகிறோம். ஆனால் இப்போ இங்கே நடவு பண்ணியிருக்க இந்த 3 செடியும் நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்கூடிய புது வரவு. நம்ம ரோஸ் செடி எப்படி நிலத்தில் நடவு பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நடவு பண்ணும்போது ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நிறைய மொட்டுக்களோட அழகாக வருது பாருங்கள். சரி, இங்கே தான் ஒரு தக்காளி செடி இருக்குது. போய் அறுவடை பண்ணுவோம். பாருங்கள், நிறைய இருக்குது. பறிச்சுட்டு காட்டுறேன். தக்காளியில் அடுத்ததான் நம்மளுடைய இந்த பியர் டொமேட்டோவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. பறிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் இவ்வளோ தான் பறிச்சிருக்கோம். இன்னமும் இருக்குது அறுவடையில். நம்ம அடுத்ததாக மற்ற காய்கள் பறிக்கும் போது அதையும் சேர்த்து பறிச்சிக்கலாம். ஏன்னா கூட வெயிட் தாங்கலன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதால இங்கே கூடையை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கூடையில் தான் பறிச்சுட்டு கொட்டுறேன். இங்கே சம்மர் ஆரம்பிக்கும் போதே அமர்க்கலமாக வருது. இன்னும் போக போக வெயில் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, வாங்க போய் அடுத்த காய் பறிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததான் மரவெண்டை பறிக்க போகிறோம். பாருங்களேன், ஒரே டைமில் எத்தனை காய் இருக்குன்னு. மேலே மட்டும் இல்லை, கீழவும் எத்தனை இருக்குது பாருங்கள். கீழே 4 காய் தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, இருங்க காட்டுறேன். இங்கே 1, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதோட இங்கே மேலே வேற 3, அதோட பிஞ்சுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக போதும் போல இருக்குது ஒரு வீட்டு சமையலுக்கு. நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்ததான் பறிக்க போகிறது வேங்கேரி கத்திரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுலேருந்து விதை காய் அறுவடை பண்ணோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காய்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வருது. பாருங்கள், எல்லா காய்களுமே நல்லா வந்துட்டுருக்கு. சொத்தை எதுவும் இல்லை. வேங்கேரி கத்திரிக்கு அடுத்ததாக பச்சை கத்திரி. பச்சை கத்திரிக்கு அடுத்ததாக இந்த ஊதா கத்திரி. மீதியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்த அறுவடை. அடுத்ததாக இங்கே ஒரு நீட்டு கத்திரி. இதுலேயும் இப்போ தான் சமீபத்தில் விதைக்காய் அறுவடை பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தான் காய்கள் ஒழுங்காக வருது. அப்படியே போகிற போக்கில் இந்த பக்கத்தில் இருக்க மிளகாயும் பறிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இப்போ அப்படியே போகும்போதே லாங் பீன்ஸையும் பறிச்சிட்டு போயிடலாம். நான் ஒவ்வொரு காய்கறியாக பறித்து அழகாக காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியல, ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது.
அதனால் அப்படியே போகும்போது லைனாக வரிசை என்னென்னலாம் இருக்கோ பறிச்சுட்டே போயிடுவோம். இப்போ அடுத்ததான் நம்ம பீர்க்கங்காய் பறிக்க போகிறோம். பாருங்க, இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயை பறிக்கலான்னு பார்த்தா நல்லா முத்தி இருக்குது, அதனால் விதைக்கி விட்டுருவோம். இப்போ வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பொட்டேட்டோலாம் விழுந்துருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் போகும்போது. பாருங்க, இங்கே ஒரு குட்டி சைஸ் ஏர் பொட்டேட்டோ கூட இருக்குது. இதுவும் கூட சூப்பராக முளைச்சி வரும். இதெல்லாம் தானாக விழும்போது எடுத்துக்கலான்னு தான் விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி விழுது. இன்னமும் கூட கொஞ்சம் மேலே இருக்குது. அது பாருங்கள், ஒரு பெரிய கிழங்கு இருக்குது. அடுத்ததாக அப்படியே இந்த கொடி தக்காளியும் பறிச்சிடுவோம். ஏன்னா இது குயிக்காக பழுத்துடும், அப்புறம் எலி காலி பண்ணிடும். இது வந்து ஒரு நாட்டு ரக தக்காளி தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே இன்னொரு மிளகாய் செடியை நான் விட்டுட்டேன், அதையும் பறிச்சிருவோம். மிளகாயை பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருக்குன்னு. அடுத்ததாக இங்கே கொஞ்சம் கொடி தக்காளி இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு பாகற்காய் இருக்குது, அதையும் பறிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு ஸ்பெஷலான அறுவடை. இது வந்து எல்லோ கலர் செரி டொமேட்டோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதோட கலர் அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள். இது அப்படியே கொத்தா பறிச்சிடுவோம். எல்லாமே பழுத்து தான் இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் 2 ரக செரி டொமேட்டோ இருக்குது. ஒன்று ரெட் கலர், ஒன்று எல்லோ கலர். இந்த எல்லோ வந்து ரெட் கலரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பாகற்காய். இங்கே ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பழுத்துருச்சு. நேற்று தான் பார்த்தேன், இது லேசாக கலர் மாறுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது. இது ஃபுல்லாக காய்கள் வந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நிழல் இருக்கிறதால காய்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியே இன்னொரு பச்சை கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரங்கிக்காயை பறிக்க போகிறது இல்லை, ஆனால் இது வந்து நம்ம மீஷோவில் வாங்கின சீட்ஸ்லேருந்து வந்தது. சூப்பராக வந்திருக்கு பரங்கிக்காய். அடுத்ததாக இங்கே ஒரு கத்திரி ரகம் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடுவோம். இது வந்து புது ரகம், நம்ம தோட்டத்துக்கு புதுசு. ரகத்தோட பேர் தெரியல, அடுத்த அறுவடையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம பறித்த அதே ரக கத்திரிக்காய் இன்னொரு செடியில். இந்த ரகமும் நம்ம தோட்டத்துக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே செடி நல்லா செழிப்பாக வந்தது. பாருங்கள், கத்திரிக்காயும் எந்த சொத்தையும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு வெள்ளை கத்திரிக்காய். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நம்ம வெள்ளை கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ தான் நம்ம தோட்டத்தில் வெள்ளை கத்திரி போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக இப்போ தான் வந்திருக்கு. அடுத்ததாக இதையும் கூட பறிச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் விட்டுட்டேன், கொஞ்சம் முத்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகற்காய், இன்னும் அவரைக்காயெல்லாம் பறிக்கணும். அதுக்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ முடியாது. அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சுட்டு க்ரோ பேக் கார்டன் போயிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நிறைய காய்கள் பழங்களோட. இப்போ வந்து கீழே இருக்கிறது மட்டும் நான் இப்போ எடுக்க போகிறேன், மீதியெல்லாம் நம்ம அடுத்ததாக பறிச்சுக்கலாம். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்குது, இது மட்டும் பறிச்சுப்போம். அடுத்ததாக இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய தட்டைப்பயிரெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இதே நம்ம அடுத்த அறுவடையில் தான் பறிக்கணும், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரோ பேக் கார்டனுக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாருங்கள் மிளகாய் செடி இருக்குது. இதெல்லாம் மட்டும் நம்ம சட்னிக்கு அவசரத்துக்கு தேவைன்னா இந்த மிளகாய் செடியில் பறிக்க வேண்டாம்னு விட்டுட்டேன். ஏன்னா இதெல்லாம் க்ரோ பேக் கார்டன்றதால நம்ம நைட் டைமில் கூட ஈஸியாக வந்து பறிச்சுட்டு போயிடலாம். அதனால இது வந்து அவசர தேவைக்கு பழுத்ததை மட்டும் தான் பறிச்சிருக்கேன். இப்போ அடுத்ததாக இங்கே வந்து ஒரு சில கத்திரிக்காய் இருக்குது அறுவடைக்கு, அதை மட்டும் அறுவடை பண்ணிப்போம். பாருங்களேன், வெயிலில் எப்படி ஜொலிக்குது கத்திரிக்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் ரோஸ் பூ எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி பெரிய பூவாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த செடியில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேங்கேரி கத்திரி இருக்குது, ஆனால் எல்லாமே பிஞ்சுகளாக இருக்குது. அடுத்த அறுவடையிலே பார்த்துப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம பீர்க்கங்காய் பறிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பாவக்காயும் பறிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரகமான பீர்க்கங்காய் இருக்குது. அதில் வந்து இது முத்தலாக தெரியுது, இதை நான் விட்டுற போகிறேன். அடுத்ததாக இங்கே இருக்கிறத பறிச்சுப்போம். இது கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக இங்கேயும் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட் செடிக்கு அடுத்ததாக இதையும் பறிக்க போகிறேன். அடுத்ததாக கத்திரிக்காயில் இதை விட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து அண்ணாமலை கத்திரிக்காய். 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த செடியை வச்சு, சூப்பராக அறுவடை கொடுத்துட்ருக்கு. இன்னமும்
பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்காய் கூட ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் கலர் வரணும் அது. அடுத்ததான் நம்ம மல்பெரி பழம் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சின்ன திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சுவையான பழமும் கூட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் அறுவடை முடியல. ஏன்னா பாகற்கொடியிலலாம் இன்னும் நிறைய பாகற்காய் இருக்கும், தேடி பறிக்கணும். அதோட அவரைக்காய் இன்னும் பறிக்கணும், தட்டைப்பயிறு பறிக்கணும். அதோட மணத்தக்காளி அறுவடை நான் ஒவ்வொரு தடவை அறுவடை பண்ணும்போது அடுத்த அறுவடைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது வந்து தனி ப்ராசஸாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா மணத்தக்காளி வற்றல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய அறுவடையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த அறுவடையில் ரொம்ப சூப்பராக நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.